மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருந்த பழக்குழு மாம்பழம், வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள் மற்றும் திராட்சை. அவர்களால் தோட்டம் களை கட்டும். ஒரு நாள் புதிய பழம் ஒன்று தோட்டத்திற்கு வந்தது. அது கொய்யா. நீங்கள் எல்லோரும் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று கொய்யா நகைத்துக் கூறியது. ஆனால் பழக்குழு கொய்யாவை வரவேற்கவில்லை. நீ எங்களிடம் பழக்கரத்தில் இல்லை, நீ எங்கள் குழுவில் சேர முடியாது என மாம்பழம் கோபமாக சொன்னது. கொய்யா துக்கமாக திரும்பிச் சென்றது. ஆனால் அடுத்த நாள் பெரிய பூச்சிகள் தோட்டத்துக்குள் வந்தன. பழக்குழு அச்சத்தில் இருக்க கொய்யா வந்து தனது தாயும் நாய் வேட்டி பூச்சிகளை விரட்டியது. அப்போதுதான் பழக்குழு உணர்ந்தது, நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும். எல்லோரும் தாய்ப்பால் சத்து நிறைந்தது போல ஒவ்வொரு பழமும் சிறப்பானது. அதற்கு பிறகு பழக்குழு ஒருமித்த தன்மையுடன் வாழ்ந்து கொண்டனர். அனைவரும் புதிய தோழி கொய்யாவுடன் மகிழ்ச்சியுடன் விளையாடினர். நல்லதை கற்றுக்கொள். எல்லோரும் அழகானவர்களும் சிறப்பானவர்களும் தான்